ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. நிச்சயமாக கடவுளுடைய அருள்வாக்கு அதை கேட்கின்ற போது, தியானிக்கின்ற போது, அசை போடுகின்ற பொழுது, செயல்படுத்த முனைகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய செல்வாக்காக மாறுகிறது. அன்புக்குரியவளை, இன்றைக்கு ரொம்ப அழகான விழாவிலே திரு அவையால் எடுத்து சிறப்பிக்கப்படக்கூடிய கன்னியும் மறை சாட்சியமாக புனித செசிலி அம்மாவுடைய விழா. பாடவர் குழுவினர் அத்தனை பேரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவளுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் கூட. நம்முடைய புனித செசிலி அம்மாவுடைய விழா ஒரு நெஞ்சத்துக்கு நெருக்கமான விழா கூட என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய கத்தோலிக்க ஆலயம் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4, 5, 6 இன்றைய காலம் வரைக்கும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் மிக மிக ஒரு முக்கியமான பங்கு என்பது பாடல், இசை. நம் எல்லாருக்கும் பிடித்தது பாடலும் இசை. மென்மையை கொடுப்பது, ஒரு லேசான மனதை கொடுப்பது, இதயத்தை வருடுவது, ஒரு நெஞ்சத்துக்கு நெருக்கமானது. ஆக நம்முடைய தேவாலயங்களில் புகழ்பெற்றது இசை, பாடல். ஆக அந்த இசைக்கும் பாடலுக்கும் நினைத்து பாருங்கள், 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணியை நம்முடைய தாய் துறாவை பாதுகாவலியாக அறிவிப்பு கொடுக்கிறது என்றால், நம்முடைய தேவாலயத்தில் பாடல்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், இசைக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் இசையை விரும்பாதவர் யாரும் கிடையாது. வாசிப்பவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are all lover of the music. இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இசை பிடிக்கும். ஆக இசைக்கே ஒரு பாதுகாவலி என்றால், அந்த பாதுகாவலியை பற்றி தெரிந்து கொள்வது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி தானே. ஆக புனித செசிலி அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு இப்படிதான் ஆரம்பமாகிறது. ரோமையில் வாழ்ந்தவர். ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டில், 3rd century, she lived in the 3rd century. What is the speciality of the புனித செசிலி அம்மா? அதாவது புனித செசிலி அம்மா தன்னுடைய அந்த வயது அந்த திருமண வயது வருகின்ற காலத்தில் தன்னை முழுவதும் சிறு வயதிலிருந்தே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். கடவுளுக்கு தான் முன்னுரிமை, கடவுளுக்கு தான் முதலிடம். அதில் தன்னுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். She completely devoted herself of the virginity for the glory of God. தன்னுடைய கற்பு முழு. ஆனால் பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்கள் திருமணத்தை கட்டாயப்படுத்தி நடத்தி வைக்கிறார்கள். அப்போ நடந்தது என்ன? ஆக அந்த திருமண நாள் நடந்த அன்றைக்கு அவருடைய கணவர், கத்தோலிக்கர் அல்லாதவர் வலேரியன் என்பவரிடத்தில் செசிலி அம்மா பயன்படுத்திய வார்த்தைகள் இங்க பாருங்க. என்னுடைய கற்புக்கு பாதுகாவலர் காவல் சம்மனசு. ஆக என்னுடைய கற்பின் பாதுகாவலர் காவல் சம்மனசு என் அருகாமையில் நிற்கிறார். நீங்கள் ஏதாவது தவறு செய்ய முனைந்தீர்கள் என்றால் கடவுளுடைய கோபம் உங்களுக்கு வரும் என்கிறார். அந்த வலேரியன் சொல்லுகிறார், கத்தோலிக் அல்லாதவர், எங்கே ஒரு காவல் சம்மனசும் நான் பார்க்கவில்லை. சிஸ்லியம்மா, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. வேணுமென்றால் நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது உங்களுக்கு கடவுள் காண்பிப்பார் என்று அதை ஒரு வீராப்பாக எடுத்துக்கொண்டு அவரும் சென்று அப்பொழுது இருந்த பாப்பரசர் உர்பான் என்பவரிடத்தில் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டில் வருகின்ற போது சிஸ்லியம்மா பக்கத்தில் காவல் சம்மனசை பார்க்கிறார். உடனடியாக முழுமையாக மனமாறுகிறார். ஏன்? செசிலி அம்மா தன்னுடைய கணவருடைய சகோதரர் திப்ரியூஸ் என்பவரையும் மனமாற்றுகிறார். ஆக இந்த 3 பேருமே கணவன் மனைவியாக உருவாகிய பிறகு சகோதரர் 3 பேருமே அன்றைய நாட்களில் வேத கலாபனின் போது வேதத்திற்காக ரத்த சாட்சியாக மரித்து தேரால் மாட்டர்ஸ். எப்படி பாருங்க, நம்முடைய கிறிஸ்துவம் எப்படி வளர்ந்திருக்கிறது. ஆக இவர்கள் அத்தனை பேருமே வேத சாட்சியாக மரித்து. அதில் செசிலி அம்மா தன்னுடைய இசையால் கடவுளை புகழ்ந்து, உடல் மொழியால் கடவுளை புகழ்ந்து, கன்னிமையால் கடவுளை புகழ்ந்து, அவற்றின் வழியாக திரு அவையினுடைய பாதுகாவலியாக, குறிப்பாக பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாக திருச்சபை உயர்த்துகிறது. ஆக நாம் கூட கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். நமக்கு திருமண வாழ்வு குருத்துவ வாழ்வு. கடவுளுக்கு நாம் சொந்தமானவர்கள், கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தமானவர்கள் என்று அர்ப்பணத்தோடு, டிவோஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின், அர்ப்பணம், ஈடுபாடு,
ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய அழகான திருவிழா நமக்கு இன்றைய நாளில் செசிலி அம்மா கொடுக்கிறாள். இந்த ஆலயத்தில் தான் பாடல்கள் இல்லையா? இன்றைய நாளுடைய நற்செய்தி பாருங்க, இன்னும் கூடுதலாக ஆலயத்தின் மேன்மையை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். ஆக ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் கோபப்படுகிறார். What he says, this church is a house of prayer என்கிறார். இது இறை வேண்டலின் வீடு என்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும், அதாவது இயேசுனுடைய சாவுக்கு ஒரு முதன்மையான காரணம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விற்பனையாளர்களை விரட்டி எடுத்து. பட் Jesus stood for justice. நீதிக்கு அவர் தலை வணங்குகிறார், நீதியின்பால் நிலைப்பாடு எடுக்கிறார். ஆக இப்படியாக church is a house of prayer. ஆக அன்புக்குரியவர்களே, ஆலயம் என்பது ஆண்டவருடைய அற்புதமான சன்னிதானத்தில் கடவுள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இறை வேண்டலின் வீடாக எப்பொழுதும் நாம் பார்த்து கடவுளை நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் புகழ்ந்து கொண்டே இருப்போம். செசிலி அம்மாவுடைய பாதுகாவலில் நம்முடைய பங்கையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.